செவரோலெட் அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் கார்ல ரொம்ப பெரிய இடத்தையும் சரி ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் கூட்டத்தையும் வச்சிருக்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இவங்களோட கார்வெட் சீரிஸுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான கார் சீரிஸ் தான் இந்த கார்வெட். கார்வெட் தன்னோட 6th ஜெனரேஷன் காரை 2005ல லான்ச் பண்றாங்க. இந்த ஜெனரேஷன் 2013 வரையும் சக்சஸ்ஃபுல்லா ரோட்லயும் ட்ராக்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கார்வெட் C5 விட கார்வெட் C6 ரொம்ப ஷார்ப்பான அக்ரெசிவான லுக்ல இருக்கணுங்கிறதுக்காக பாப்அப் ஹெட்லைட்டை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு ஹெட்லைட்டுக்கும் மாறுறாங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கு ரீசனா ஏரோடைனமிக் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே இந்த காரோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா சக்க போட்டுச்சு. இந்த கார்வெட் C6 3 வேரியன்ட்ல வந்துச்சு. பேஸ் மாடல் 6 லிட்டர் LS2 V8 இன்ஜின்ல வந்தது. இந்த இன்ஜின் 400 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 0 to 100 km/h ஜஸ்ட் 4.2 செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு. அடுத்ததா Z06 னு ஒரு வேரியன்ட் வந்தது. 7 லிட்டர் LS7 V8 இன்ஜினோட வந்துச்சு. இந்த இன்ஜின் 500 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 0 to 100 km/h ஜஸ்ட் 3.7 செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு. கடைசியா ZR1 வந்த மாடல் 6.2 லிட்டர் சூப்பர் சார்ஜ்டு LS9 V8 இன்ஜினோட வந்துச்சு. இந்த இன்ஜின் 638 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 0 to 100 km/h ஜஸ்ட் 3.4 செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு. ரொம்பவே வேகமான ப்ரொடக்ஷன் காராவும் இது இருந்துச்சு. டாப் ஸ்பீடை பத்தி சொல்லணும்னா பேஸ் வேரியன்ட் above 300 km/h இருந்துச்சு. ZR1 above 330 ஹார்ஸ் பவராகவும் இருந்துச்சு.